யோவான் 15ஆம் அதிகாரம் 1, 4, 5 வசனங்கள். நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே இயேசு தன்னை திராட்சைச் செடி என்றும் நம்மை கொடிகள் என்றும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் நசரேய விரதம் இருந்தவர் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று எண்ணாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திராட்சரசம் குடித்தால் பரியாசம் செய்ய தூண்டும் என்று நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும் என்று பிரசங்கி 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இயேசு தன்னை திராட்சை செடி என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் திராட்சை கொடியின் கனிகளிலிருந்து எடுக்கப்பட்ட திராட்சை ரசத்தை கொண்டுதான் உலக மக்கள் அனைவருக்கும் புதிய உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம் இது என்று சொன்னார். திராட்சை ரசத்தை தன் ரத்தத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நாம் இந்த திராட்சை செடியான இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது அல்லது செடியோடு நிலைத்திருந்தால் கனிகள் கொடுப்போம். அதாவது திராட்சை ரசத்தை கொடுப்போம். திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்பாகிறது. அந்த இரத்தம் நமக்குள் இருக்கும். அதனால் நாம் அவரை போல மாறி மறுரூபமடைந்து இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடன் இல்லை என்றால் நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாது, நித்தியத்தையும் அடைய முடியாது. ஜெபம். இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும். உம்மை நான் வெளிப்படுத்த உமக்காய் கனி கொடுக்க என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.